அப்ப இன்னைக்கு இந்த லிவிங் டுகெதர்ங்கிறது ஒரு அந்நிய கலாச்சாரத்தை இன்னைக்கு சமூகமா நாங்க எங்கட பெண்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த காரியங்கள் சர்வ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு கிருபையும் அருளும் தான் நாம் இன்று முஸ்லிமாக வாழ்வது. அல்லாஹ் இந்த உலகத்துல உயர்ந்த பணக்காரர்களுக்கும் இல்லாத, பெரிய பெரிய ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகளுக்கும் இல்லாத, கல்விமான்களுக்கும் இல்லாத இந்த நேர்வழிய எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு கிருபை அருள். அதற்காக நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட நாங்க நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஆனா இன்றைய காலத்துல, நாங்க வாழக்கூடிய காலத்துல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, மனிதர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு கட்டுப்பாடான ஒரு கடுமையான மார்க்கம், இது ஒரு தீவிரமான ஒரு மார்க்கம், இது ஒரு பெண்களை எல்லாம் கொடுமைப்படுத்துது, இது ஒரு பிளெக்சிபிள் இல்லாத மார்க்கம்னு சொல்லி எதிரிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த மார்க்கத்தை அவதூறுகளை அள்ளி தந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க சரியாக கற்றோம்னா, சரியா நாங்க தேடி பார்த்தோம்னா, ஒரு அழகான ஒரு சிறந்த நேர்வழியா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பான். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறோம்னா, இந்த நாங்க மார்க்கத்தை ஒரு கலாச்சாரமாக, ஒரு சடங்குகளாகத்தான் நாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நீ பார்த்தீங்கன்னா, எங்கட முன்னோர்கள் எங்களுக்கு முன்னுக்கு வந்தவங்க எதை செஞ்சாங்களோ, எதை மார்க்கம் சொல்லி காட்டினாங்களோ, அதே மாதிரி தான் நாங்களும் அந்த மார்க்கத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் அந்தந்த மதத்துல, இப்ப ஒரு கிறிஸ்துவ மதத்துல பிறந்தானா அந்த மத கலாச்சார அடிப்படையில் அவன் வாழ்வான். அதே மாதிரி இந்து சமூகத்துல பிறந்தானா அதே மாதிரி அவர் வாழ்வாரு. பௌத்த மதத்துல பிறந்தானா அதே வாழ்வாரு. அந்த மாதிரி இஸ்லாமியர்களும் அந்த கலாச்சார ரீதியாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் இந்த மார்க்கத்தை நாங்க நடைமுறைப்படுத்தும் போது, தொழுகை, நோன்பு, அதே மாதிரி அஜ்ஜி, சதக்கா, இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க. ஆனா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் செய்யறாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இஸ்லாமிய சமூகம் ரொம்ப என்ன செய்யறாங்க? இந்த மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இஸ்லாமிய சமூகம் வட்டி விஷயமா இருக்கலாம், இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இந்த பத்தைக்கு வீடு கொடுக்கறதா இருக்கலாம், இன்னைக்கு பேங்க்ல என்ன செய்யலாம்? வட்டிக்கு நீங்க சாதாரண வாகனங்கள் வாங்கும்போது லீஸ்ல தான் வாங்குறாங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வட்டியில மூழ்கிறதா இருக்கலாம். அதே மாதிரி மகரம் அஜ்னபியா இருக்கலாம். நீங்க உறவுகள் விஷயத்துல என்னங்க, நான் சமீப காலமா கேள்விப்படுறோம், இந்த காலி கோட்டுக்கு வந்திருக்கு ஒரு விஷயம் ஒன்று, சம்பவம் ஒண்ணு. எப்படின்னா, ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கணவனும் மனைவி வாழ்றாங்க. அதே அந்த மாமாட வீட்டுல தான் அவர் வாழ்றாரு போல. வாழும்போது மாமியார் என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைக்கு மகனோட மாமியாருக்கு தொடர்பாகுது. எப்படி ஒரு மாமியாருங்கிறது மகரமான உறவா மாறுது. இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க காலியார் கோட்ல எல்லாம் வழக்கை பத்தி பேசுறேன். அப்ப எந்த உள்ள இஸ்லாமிய சமூகம் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்குங்கிறதுக்காக நான் விளங்குறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு தொடர்பாகி அந்த மாமியார் சொல்ல மருமோட வாழ கேட்கிறான். எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில இஸ்லாமிய சமூகம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க சிந்திக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்யுது? நீங்க திருமண காரியங்கள் எடுத்து பாருங்க. இன்னைக்கு திருமண ஒரு கல்யாண விஷயம் வந்தாலும் அந்த கல்யாண விஷயத்த என்ன செய்யற, அடையாளம் போடுறதுன்னு சொல்லி திருமணம் ஒண்ணு முடிக்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு அடையாளங்களை போடப்பட்டு அப்படியே போன் தொடர்பா பேசப்பட்டு அந்த கல்யாணம் அப்படியே அந்த கல்யாணமே நடக்காம அது பிரிஞ்சு போற காரியம் நிறைய காரியங்கள் நாங்க பாக்குறோம். ஏன்? மார்க்க சட்டங்களை, மார்க்க வழிமுறையில சரியாக நான் நடைமுறைப்படுத்தாட்டி நிறைய அனாச்சாரங்களும் அநியாயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன காரணம்? நாங்க அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றல. இன்னைக்கு வெஸ்டர்ன் உலகம் எப்படி இருக்குது? இன்னைக்கு பாருங்க, நான் கிட்டத்தட்ட கேள்விப்படுறேன், எங்கட ஒரு சகோதரர் ஒருத்தர், இந்து சகோதரர், அவரோட பிள்ளை அவரோட மனைவி சிங்களவங்களா இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சு ஒரு மகன் இருக்கிறாரு. அவரோட என்ன செய்யறோம்? லிவிங் டுகெதர்ல ஒரு இஸ்லாமிய பெண் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா, ஒரு மலை பெண்ணு. அவங்க மார்க்கத்துல ரொம்ப சில பேர் என்ன செய்ய மார்க்கத்தோட நெருக்கமா இருக்கிறாங்க. அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வாழ்க்கை நிறைய பௌத்த மக்களோட குழந்தைதான் இருப்பாங்க. லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, திருமணம் முடிக்கலையா. இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் சமீப காலமா இப்ப சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இந்த லிவிங் டுகெதர்ங்கிறது ஒரு அந்நிய கலாச்சாரத்தை
இன்னைக்கு சமூகமா நாங்க எங்கட பெண்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த காரியங்கள் சர்வ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தால், இது மார்க்கமாக இவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, மார்க்கம் அவங்களை அடக்கி வாழ வைக்குது, அவங்கள மார்க்கம் ஒரு கட்டுப்பாடை போட்டுக்குன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனா அது உண்மையான்னு சொல்லி பார்த்தால் அல்லாஹ் அப்படி வைக்கல. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் வரும்போதே பெண்ணுக்கு சமத்துவத்தை கொடுத்து, அதே மாதிரி பொருளாதாரம், சொத்துரிமை அவளுக்குள்ள ஒரு பொக்கிஷமாக இஸ்லாம் எப்படி வச்சிருக்கு நீங்க பாருங்க. ஒரு பெண் வேலைக்கு போக தேவையில்லை. ஆண் தான் ஒரு திருமணம் முடிச்ச பிறகு ஆண் தான் பொருளாதாரத்தை பொறுப்பெடுக்கணும். அதே மாதிரி அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் பயணம் செஞ்சாலோ எங்க கூட்டிட்டு போனாலும் ஆண் தான் ஒரு ராணி மாதிரி என்ன செய்யுது இஸ்லாம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ஆணியை எப்படி வச்சிருக்க முடியுமோ அந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களை வைக்க சொல்லுது. ஆங்காங்கு இஸ்லாமத்துக்கு முரணான சில பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? மார்க்கத்துக்கு தூரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவனோட மார்க்கம் சட்டம் தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு என்ன செய்யுது இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்தும் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இஸ்லாத்தை விட்டு தூரமான மார்க்கத்துக்கு முரணான நிலையில இருக்கிறாங்க.